இந்நாட்களை பார்க்கிலும் முந்நாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற வசனம் இந்த வசனம்தான். இந்நாட்களை பார்க்கிலும் ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கடந்த கால நினைவுகள் அவங்கள வாழ்க்கையில் முன்னாடியும் போக வைக்காது, அது அவங்கள நிம்மதியாக வாழவும் வைக்காது. இன்றைக்கி அநேக மனுஷங்களுடைய வாழ்க்கை ஏன் ஒரு தேங்கின குட்டை போலவே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடந்த கால நினைவுகள் தான். வேதம் இதை குறித்து அநேக இடங்களில் சொல்லியிருந்தாலும் இந்த பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு பிரசங்கி அவர்கள். இந்த நாட்களை பார்க்கலாம், நம்ம வாயில் எல்லார் வாயிலுமே வர வார்த்தை அதிகபட்சம் இது தான். அப்போல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், அப்போல்லாம் என் வாழ்க்கை நல்லா இருந்தது. திருமணமானவர்கள் சொல்லுவாங்க, திருமணத்திற்கு முன்னாடியெல்லாம் என் வாழ்க்கை நல்லா இருந்தது, நான் சந்தோஷமாக இருந்தேன்ட்டு. கல்லூரி படிக்கிறவர்கள் சொல்லுவாங்க, பள்ளி பருவம் எனக்கு ரொம்ப நலமானதாக இருந்தது, அப்போல்லாம் நான் சந்தோஷமாக இருந்தேன்ட்டு. வயதானவர்கள் சொல்லுவாங்க, வாலிபத்துலலாம் நான் சந்தோஷமாக இருந்தேன். மனுஷனுடைய சிந்தனை ஏன் எப்போவுமே கடந்த காலத்தை குறித்து யோசிக்குது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கடந்த காலத்துலேயாச்சும் அவங்க சந்தோஷமாக வந்திருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்போவும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் தான் இருந்திருப்பாங்க. நீங்களே கூட யோசிச்சு பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு திருமணமானவர்கள் அதிக பேருடைய வாயில் வர வார்த்தை என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சுதந்திரமாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு திருமணத்திற்கு முன்பாக வெறும் சந்தோஷம் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்திருக்கும், அப்பொழுதும் அழுகையோ கவலையோ கண்ணீரோ எல்லாவற்றையும் கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆனாலும் ஏன் மனிதன், ஒரு மனுஷனானவன் ஏன் கடந்த காலத்தை குறித்தே யோசித்து கொண்டு இருக்கிறான்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இதை செய்வது பிசாசு தான். ஏனென்றால் கர்த்தர் நம்மை குறித்து, நம் எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷம் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள்ன்ற பட்சத்தில் உங்களை குறித்த ஒரு சித்தமும் ஒரு தெய்வீக திட்டமும் தேவனுக்கு இருக்கிறது. ஆனால் கடந்த காலத்தை குறித்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளால் தேவனுடைய திட்டம் என்னன்றதை தெரிஞ்சிக்கவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய தந்திரத்தில் ஒரு உச்சக்கட்ட தந்திரம்னா அது இதை தான் சொல்லணும். நம்மளை கவலையிலேயே, ஒரு குழப்பத்திலேயே வச்சு கொண்டு இருப்பான். ஒரு குழம்பின மனநிலையிலேயே நம்மளை வைத்து கொண்டு இருப்பான். ஒரு கவலையான ஒரு பதட்டத்திலேயே நம்மளை வைத்து கொண்டு இருப்பான். யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்லுகிறார், கவலைப்படுவதனால் என்ன பயன் என்று கேட்கிறார். இந்த தவறை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் கூட செய்திருக்கிறார்கள். யாத்திராகமம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தில் அடிமையாகி இருந்து உயிர் வாழுகிற நேரங்களெல்லாம் கொடுமையாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவங்கள கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறாரு. ஆனால் வழியில் சிறு சிறு தடைகளுக்கும் பிரச்சனைகள் மத்தியிலையும் அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எகிப்துலேயே சந்தோஷமாக இருந்தோமே, நாங்கள் எகிப்தில் இருந்த வெங்காயமும் பூண்டியும் பயிர் வகையிலும் சாப்பிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்தோமே, திருப்பி அந்த நாட்கள் கிடைக்காதான்ட்டு சிந்திச்சு பாருங்கள். தன்னுடைய அடிமை நிலைக்கே போகிறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. என்ற அநேக கிறிஸ்தவர்களும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாறுவதற்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள் இன்று அநேக நேரத்தில் விட்டு வந்த அடிமைத்தனத்துக்குரிய வாழ்க்கை நினச்சி கவலைப்படுவது உண்டு. இது தேவன் விரும்புகிறாரா என்று பார்த்தால் தேவன் நிச்சயமாக விரும்புவதில்லை. முந்தின காலங்களில் நம்மளுடைய கடந்த வாழ்க்கையை நினச்சிட்டு வருத்தப்படுறதை தேவன் ஒரு காலம் விரும்புவதில்லை. அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தர் இது அநேக இடங்களில் வேதங்களில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு மனுஷனுமே ஒரு கடந்த காலத்தை நினைத்து கொண்டே இருக்கும்பொழுது அவனால் முன்னோக்கி செல்லவே முடியாது.
இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவான மனுஷர்களுக்கும் இது பொருந்தும். அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும், ஏதோ ஒரு இழப்பு நடந்திருக்கும், ஏதோ ஒரு மறக்க முடியாத துரோகமோ கவலையோ இருக்கும். அவங்க அதையே நினைத்து கொண்டு இருக்க அவர்களுடைய எதிர்காலம் என்பது ஒரு இருட்டான அறையை போல தான் இருக்கும். எப்போ அந்த பாஸ்ட்டை அவங்க விட்டுட்டு போகிறாங்களோ, எப்போ அந்த பழைய நினைவுகளெல்லாம் அவங்க விட்டுட்டு போகிறாங்களோ, அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் எதிர்காலம் என்பது ஒரு வெளிச்சமாக இருக்கும். அதை இந்த பிரசங்கி மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். அதை மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே, நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. இதுக்கு இன்னொரு வார்த்தையும் தேவன் சொல்லியிருக்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 18ஆம் வசனம் மற்றும் 19ஆம் வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் ரொம்பவும் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முன்னாடி நடந்தது, அப்போ இருந்தது, அப்போ எப்படி இருந்தோம், அப்போ சந்தோஷமாக இருந்தோம், அப்போ இப்படி இருந்தோம், எதையுமே நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நடக்க போகிறது எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அது என்னவாக இருக்கும். இன்றைக்கி இதுவும் ஒரு வகையான பெரும் கவலையாக இந்த தலைமுறையில் இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த கலக்கம், எதிர்காலத்தை குறித்த பயம். கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களிடத்தில் சொல்கிறாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் புதிய காரியத்தை செய்யவே விரும்புகிறார். அவர்கள் நினைக்கிறபடியும் அல்ல, எதிர்பார்க்கிறபடியும் அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். தேவனுடைய திட்டம் என்பது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட, வேண்டிக் கொண்டதை விட மிக மிகவும் ஆசீர்வாதமானதாக தான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தர் அதை வேதத்தில் அநேக இடங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், பழைய காரியங்களையோ, விட்டு வந்த பழைய வாழ்க்கையையோ, அல்லது எதிர்காலத்தை குறித்தோ சிந்தித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரங்களை விட்டுவிடுங்கள். இப்பொழுதே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தையும் விருப்பத்தையும் என்னவென்று தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவரிடம் ஒப்படைக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது ஜெபித்து முடிக்கலாம். பிதாவாகிய தேவனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென்.